கடந்த பொங்கலுக்கு தமிழ் சினிமாவில் இருந்து 3 படங்கள் வெளிவந்தது. இதில் 3 படங்களுக்குமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் கோலிவுட் வட்டாரமே தற்போது மகிழ்ச்சியில் உள்ளது. இதில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த அயலான் மற்றும் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் மில்லர் படங்களுக்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த 2 படங்களும் தற்போது 50 கோடியை கடந்து வசூல் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த 2 படங்களும் வெளியாகி 8 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் இதுவரை வசூல் செய்துள்ள தொகை குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளிவந்து 8 நாட்கள் முடிந்திருக்கும் நிலையில் உலக அளவில் 73 கோடிக்கு மேலாக வசூலித்துள்ளது. அதேபோல் அயலான் திரைப்படம் 8 நாட்கள் முடிவில் உலக அளவில் 75 கோடியை வசூலாக பெற்றிருக்கிறது. கேப்டன் மில்லர் படத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் இதுவரை கிட்டத்தட்ட 45 கோடி வரை வசூலித்துள்ளது. அயலான் திரைப்படம் 40 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 2 படங்களும் தமிழகத்தையும் தாண்டி பல்வேறு இடங்களில் வசூலை வாரி குவித்து வருவதால் கூடிய விரைவில் 100 கோடி வசூலை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.